ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 5 மைத்ரேயருடனான விதுரரின் உரையாடல்கள் பதங்கள் 25-26. 25ஆம் பதம். சாவா ஏதஸ்ய சம்த்ரஷ்டு சக்தி சத் அசத் ஆத்மிகா மாயா நாம மகாபாக யயேதம் நிர்மமே விபுகு. மொழிபெயர்ப்பு. பகவான் காண்பவர், காணப்படுவதான பகிரங்க சக்தி பிரபஞ்ச தோற்றத்தில் செயல் விளைவுகளாக செயற்படுகின்றது. சிறந்த பாக்கியசாலியான விதுரரே, இந்த பகிரங்க சக்தியானது மாயா எனப்படுகிறது. இச்சக்தியின் மூலமாகத்தான் முழு பௌதிக தோற்றமும் சாத்தியமாக்கப்படுகிறது. பொருளுரை. மாயா எனப்படும் பௌதிக இயற்கைதான் பிரபஞ்சத்தின் செயல் விளைவுகளுக்கு காரணம். ஆனால் எல்லா செயல்களுக்கும் உணர்வாக இருப்பவர் பின்னணியில் உள்ள பகவான் ஆவார். தனிப்பட்ட உடலில் அதன் எல்லா சக்திகளுக்கும் மூலமாக இருப்பது உணர்வு என்பது போல் ஜட இயற்கையில் உள்ள எல்லா சக்திகளுக்கும் மூலமாக இருப்பது பகவானின் பரம உணர்வாகும். இது கீதையில் பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜட இயற்கையில் உள்ள எல்லா சக்திகளிலும் பரமபுருஷரின் மேற்பார்வை உள்ளது. இவ்வுயர்ந்த காரணத்தினால்தான் ஜட இயற்கையின் எல்லா செயல்களும் நன்கு திட்டமிட்டப்படவையாக காணப்படுகின்றன. அனைத்தும் ஒழுங்காக இயங்குகின்றன. 26ஆம் பதம். கால விருத்தியாது மாயாயாம் குணமய்யாம் அதோக்ஷஜ புருஷேனாத்ம பூதேன வீரியம் ஆதத்த வீரியவான். மொழிபெயர்ப்பு. பரமபுருஷர் தமது விரிவங்கமாகிய உன்னதமான புருஷாவதார அம்சத்தில் முக்குணங்களை கொண்ட ஜட இயற்கையை கருவுறச் செய்கிறார். இவ்வாறாக நித்திய காலத்தின் ஆதிக்கத்தால் ஜீவராசிகள் தோன்றுகின்றன. பொருளுரை. தந்தை தன் விந்தினால் தாயை கருவுறச் செய்த பின்தான் ஒரு தாய்க்கு குழந்தை பிறக்கிறது. தந்தையின் விந்தில் மிதக்கும் ஜீவராசி தாயின் உருவத்தை போன்ற ஒரு வடிவத்தை ஏற்கிறது. அதைப் போலவே தாயான ஜட இயற்கையை தந்தையான பகவான் கருவுறச் செய்யவில்லை என்றால் தாயினால் தன் மூலப்பொருட்களை கொண்டு எந்த ஜீவராசியையும் உற்பத்தி செய்ய முடியாது. இதுதான் ஜீவராசிகளை உற்பத்தி செய்வதில் உள்ள இரகசியமாகும். இந்த விந்தளிக்கும் முறையானது முதல் புருஷாவதாரமான காரணார்ணவ சாயி விஷ்ணுவால் செய்யப்படுகிறது. ஜட இயற்கையின் மீது அவர் பார்வையை செலுத்துவதாலேயே இது நிறைவேறிவிடுகிறது. பரமபுருஷரால் ஜீவராசிகள் உற்பத்தி செய்யப்படும் இம்முறை நம்முடைய உடல் உறவின் மூலமாக நாம் கருத்தரிக்கச் செய்வதைப் போன்றது என்று தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. சர்வசக்தி படைத்த பகவானால் அவரது கண்களாலேயே கருத்தரிக்கச் செய்ய முடியும். எனவேதான் அவர் சர்வ வல்லமடை உடையவர் என்று அழைக்கப்படுகிறார். அவரது உன்னத உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் எல்லா செயல்களையும் செய்யக்கூடியதாகும். பிரம்ம சம்ஹிதை இதை உறுதி செய்கிறது. அங்காணி யஸ்ய சகலேந்திரிய விருத்தி மந்தி. பகவத்கீதையும் இதை உறுதி செய்கிறது. மம யோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாமி அகம். பிரபஞ்ச படைப்பு தோற்றுவிக்கப்பட்டதும் ஜீவராசிகள் நேரடியாக பகவானாலேயே உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை ஒரு பொழுதும் ஜட இயற்கையிலிருந்து உற்பத்தியானவை அல்ல. இவ்வாறாக பௌதிக விஞ்ஞான முன்னேற்றத்தால் ஒரு ஜீவராசியை நிச்சயமாக உற்பத்தி செய்ய முடியாது. பௌதிக சிருஷ்டியின் ரகசியமே இதுதான். ஜீவராசிகள் ஜடத்திற்கு அந்நியமானவை என்பதால் பகவானைப் போல் ஆன்மீக வாழ்வில் நிலை பெற்றிருத்தல் அல்லாது அவர்களால் மகிழ்ந்திருக்க முடியாது. இந்த இயல்பான வாழ்வு நிலையை மறந்துள்ள ஜீவராசி ஜட உலகில் மகிழ்ச்சியுடன் இருக்க முயன்று தேவையில்லாமல் தன் நேரத்தை விரயம் செய்கிறான். இதை பற்றி ஒருவனுக்கு நினைவூட்டுவதே வேதங்களின் நோக்கமாகும். பந்தப்பட்ட ஆத்மாவின் பெயரளவேயான சுகபோக வாழ்வுக்காக பகவான் அவனுக்கு ஒரு ஜட உடலை அளிக்கிறார். ஆனால் நிலைமையை உணர்ந்து ஆன்மீக உணர்வுக்கு ஒருவன் திரும்பவில்லை என்றால் படைப்பின் துவக்கத்தில் இருந்த தோற்றமற்ற நிலையில் மீண்டும் அவனை பகவான் வைத்து விடுகிறார். பகவான் இங்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஜீவன், வீரியவான் என்று அழைக்கப்படுகிறார். ஏனெனில் நினைவிற்கெட்டாத காலத்திலிருந்து பந்தப்பட்டுள்ள எண்ணற்ற ஜீவராசிகளை கொண்டு ஜட இயற்கையை அவர் கருவுறச் செய்கிறார். ஹரே கிருஷ்ணா.